இன்றைய போட்டியில் யார் வென்றாலும் புதிய வரலாறு என்ற நிலையில் இரண்டு அணிகளும் பலப்பரீட்சைக்கு தயாராக உள்ளன. நவம்பர் 2, 2025 சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் புதிய அத்தியாயம் எழுதப்பட உள்ள நாள். இங்கிலாந்தை துவம்சம் செய்த லாரா ஓல்வர்ட் தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணி ஆஸ்திரேலியாவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்த இந்திய அணியை எதிர்த்து விளையாடுகிறது. ரவுண்ட் ராபின் சுற்றில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக 67 ரன்களுக்கு ஆல் அவுட், ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக 97 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியிருந்தாலும் அதிலிருந்து மீண்டெழுந்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது தென்னாப்பிரிக்கா. லீக் தொடர்களில் தொடர்ந்து 3 போட்டிகளில் தோல்வியடைந்த பின்தான் தங்கள் 11 என்ன என்பதையே கண்டறிந்து அரையிறுதியில் விளையாடியது இந்திய அணி. இப்படி இரண்டு அணிகளும் தங்களின் சிறந்த ஆட்டத்திறனை அரையிறுதியில்தான் வெளிப்படுத்தியுள்ளன. இரண்டு அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற போட்டிகளில் இந்தியா 20 போட்டிகளிலும் தென்னாப்பிரிக்க அணி 13 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. இருந்தாலும் உலக கோப்பைகளில் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே நடைபெற்ற கடைசி 3 போட்டிகளிலும் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றுள்ளது. 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரை தொடக்க ஆட்டக்காரர்கள் இணைந்து அதிக ரன்கள் குவித்த முதல் 2 அணிகளில் தென்னாப்பிரிக்காவும் இந்தியாவும் உள்ளன. ஸ்மிருதி மந்தனா, பிரதிகா ராவல் இணை இந்த ஆண்டு 1557 ரன்களும், டஸ்மன் பிரிட்ஸ், லாரா ஓல்வர்ட் இணை 1120 ரன்களும் குவித்துள்ளனர். காயம் காரணமாக பிரதிகா ராவல் விலகியுள்ள நிலையில் தொடர்ந்து ஃபார்ம் அவுட்டில் உள்ள சஃபாலி வர்மா எப்படி விளையாடுவார் என்ற கேள்விக்குறி இந்திய அணியிடம் உள்ளது. பந்துவீச்சை பொறுத்தவரை இந்திய அணி தங்களுடைய ஸ்பின்னர்களை நம்பியும் தென்னாப்பிரிக்க அணி தங்கள் வேகப்பந்து வீச்சாளர்களை நம்பியும் உள்ளது. இந்த தொடரின் சிறந்த வேகப்பந்து வீச்சு குழுவாக தென்னாப்பிரிக்க அணி உள்ளது. இந்திய அணியின் ஃபீல்டிங் மேம்பட வேண்டிய சூழலில் உள்ளது. இந்திய அணியின் முன் பல கேள்விகள் இருந்தாலும் நவி மும்பை மைதானத்தில் விளையாடுவது நம்பிக்கையூட்டுகிறது. இதே மைதானத்தில் இந்திய மகளிர் அணி 4வது போட்டியில் விளையாட உள்ளது. 40,000க்கும் மேற்பட்ட ரசிகர்களுக்கு மத்தியில் சொந்த மண்ணில் கோப்பையை வெல்லும் இந்தியாவின் நீலப்படையும் முதன்முறையாக கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற தென்னாப்பிரிக்கா மகளிரும் நவி மும்பையில் புதிய வரலாறை நங்கூரமாக பாய்ச்ச உள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானம்.